தேவனுடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த ஆண்டின் முதலாம் காலாண்டை முழுமையாய் நிறைவு செய்து ஒரு புதிய காலாண்டிற்குள்ளாக, இந்த வருடத்தினுடைய 2ஆம் காலாண்டிற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த காலாண்டிலும் கூட மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக அநேக பாடங்களை படிக்க இருக்கிறோம். அதில் இந்த வாரமும் கூட முதலாவது பாடம் தீர்க்க தரிசனத்தின் சில நியதிகள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். இந்த பாட வேலையிலும் கூட ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த வேலையிலும் கூட நாங்கள் தியானிக்கிற இந்த பாட வேலையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆம் ராஜா, இதோ தீர்க்க தரிசன ஆகமங்களிலிருந்து ராஜா நாங்கள் தியானிக்க இருக்கிற, ஆராய இருக்கிற அப்பா, ஒவ்வொரு வேத வசனத்தின் பொழுதும் இந்த பாடங்களின் பொழுதும் ஆவியானவர் தாமே அப்பா தீர்க்க தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியாக கூட கேட்குறோம் ராஜா. ஆம் தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இதோ பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிற போதகரோடு ராஜா இதோ பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து அப்பா இதோ ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா இதோ இந்த வேலையிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியாக கூட கேட்குறோம். ஆம் தகப்பனே, இந்த பாடங்களை வாசிக்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய கரம் அடியார்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், ஆண்டவர் ஒரு முழுமையான காலாண்டை நிறைவு செய்து ஒரு புது காலாண்டுக்குள்ளாக ஒரு புது தலைப்போடு கூட நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. இந்த காலாண்டில் கூட நம்ம தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்கிற விதம் பற்றி உருவகங்களாக, அடையாளங்களாக நம்ம படிக்க இருக்கிறோம். அதில் முதல் பாடம் தீர்க்க தரிசனத்தினுடைய சில நியதிகள் என்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்துக்கான ஒரு முன்னரையும் மனன வசனம் சொல்லியிருங்க ஃபஸ்ட்டு. சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காலாண்டு ரொம்ப முக்கியமாக நம்ம மறுபடியும் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு காலாண்டு. ஒரு அன்பான அறைகூவல் போதகர் என்ற முறையில் இந்த பாடங்களை ரொம்ப தெளிவாக கவனமாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கும்படியாய் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த, தமக்கு பிரியமான பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு சில விதங்களை பற்றி இந்த அறிமுகத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சில பேர் கடிதம் எழுதுவார்கள். அந்த கடிதம் எழுதுகிற கடிதத்தில் 2 பேனாக்களை பயன்படுத்துவார்கள். ஒரு சில எழுத்துக்களை சிகப்பு மையிலும், மீதி எழுத்துக்களை சாதாரணமாக எழுதக்கூடிய ப்ளூ மையிலும் எழுதுவாங்க. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ப்ளூவையும் கருப்பையும் வைத்து எழுதுவார்கள். எழுதி முடிப்பாங்க. அது ஒரு கதையாக இல்லை ஒரு கட்டுரையாக, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு மயிலையோ இல்லை கருப்பு மயிலையோ எழுதின எழுத்துக்களை மாத்திரம் சேர்த்து வைத்து வாசித்தீங்கன்னா அது வேறொரு தகவலை கொடுக்கும். இந்த கடிதத்தை எழுதிட்டு அதில் மெழுகில் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க. சில நேரம் தெரியாது, கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் அது புரியும். அதை எடுத்து சென்று ஒரு மெழுகுவர்த்திலேயோ இல்லை கொஞ்சம் ஹீட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு அந்த எழுத்தை கொண்டு போய் அந்த கடிதத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மெழுகில் எழுதி இருக்கக்கூடிய இன்னொரு தகவல் உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். துணிகளில் பாலை கொண்டு எழுதுவாங்க. வெள்ளை துணியில் பாலை வைத்து எழுதி விடுவார்கள்.
எழுதி முடிச்சுட்டு அதை காய வச்சிட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஏதோ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வடுவடுன்னு இருக்கிறது போல் இருக்கும். அதை எடுத்து சென்று நெருப்பில் நீங்கள் காட்டினீங்கன்னா வெள்ளை துணியில் வேறு ஒரு தகவல் அடங்கி இருக்கும். அதே போல் சில கடிதங்கள் வரும். சில கடிதங்களில் நார்மலாக அன்புள்ள பெற்றோருக்கு எழுதி கொள்கிறேன், இது என்னுடைய நிலைமை அப்படின்னு எழுதுவாங்க. இதுலேயே அவங்களுக்குள்ளாய் ஒரு கோடு இருக்கும். நான் சிகப்பு மையில் எழுதினேன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படுகிற நிலைமையில் இருக்கிறேன்னு அர்த்தம். என் வீட்டுக்காரர் என்னை சரியாக பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். ப்ளூ மையில் எழுதினேன்னா அதற்கு ஒரு அர்த்தம். பென்சில் எழுதினேன்னா அதற்கு ஒரு அர்த்தம். சில பேர் இடம் வளமாக எழுதுவாங்க. கண்ணாடியில் வைத்து வாசித்து பார்த்தா தான் தெரியும். இது எல்லாம் எதை நமக்கு புரிய வைக்கிறது என்று சொன்னால், எழுதக்கூடிய நபர் வாசிக்கக்கூடிய அந்த நபரோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்பை இன்னும் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு, அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இந்த முறைகளை பயன்படுத்துகிறாங்க என்பது புரிகிறது. ரகசியங்களை வெளிக்காட்டுகிறதற்கு, நிலையை புரிய வைக்கிறதற்கு, அவங்களோடு நெருக்கமாக பேசுவதற்கு, தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் பரலோகத்தின் ஆண்டவர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவும் சில விஷயங்களை புரிய வைக்கிறதற்காகவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை ஜென்ரலாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதை ஆவிக்குரிய கண்களோடு கூட தீர்க்க தரிசன வசனங்களாய் வாசித்தோம் என்று சொன்னால் அது நடக்க போகிற பல சம்பவங்கள் இல்லை நடந்து முடிந்த பல சம்பவங்களுடைய நிழல்கள் அத்தனையும் உள்ள காட்டும். இப்போ இப்படி படிக்க வேண்டும் என்று பரலோக தேவன் விரும்பி இருக்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறதும் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து படிக்கிறதும் புரியாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் எனக்கு அது புரியலை, எனக்கு அதனுடைய நியதி தெரியலை. எனக்கு வந்திருக்கிற கடிதத்தில் சில மைகள் மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிகப்பு மையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. நான் ஜென்ரலாக வாசிக்கிறேன், அதனால எனக்கு ஜென்ரலாக தெரியுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ வரலாற்றில் முதல் 18 நூற்றாண்டுகளில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வேதாகம தீர்க்க தரிசனங்களை நன்றாய் புரிந்திருந்தார்கள். தீர்க்க தரிசனம் ஏன் நமக்கு புரியணும், தீர்க்க தரிசன ஆவி ஏன் நமக்கு வேணும், தீர்க்க தரிசனம் என்னத்தை நமக்கு சொல்ல வருதுன்னு சொன்னால், அது தீர்க்கமாய் நடக்க போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்னாயத்தமாக சொல்லுகிறார். முன்னாயத்தமாக அதை புரிய வைக்கிறார். அந்த நிலையை நமக்கு காட்ட நினைக்கிறார். பரலோகத்தின் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தம்முடைய அடியார்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துருக்கிறாரு, சில உருவங்களை கொடுக்குறாரு, சில காரியங்கள் வழியாய் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கப்பா என்று சொல்லி நம்மளை பார்த்து அறைகூவல் விடுகிறார். அப்படி புரிந்துக்கிறதற்கு சில நியதிகள் இருக்கிறது. அதை புரிந்துக்கிறதுக்கு, ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது பாலில் எழுதப்பட்டிருக்குது என்பதை புரிஞ்சு அதை நெருப்பில் காட்டணும். ஒருவேளை மெழுகில் எழுதப்பட்டிருக்குது என்பதை புரிஞ்சோம் என்று சொன்னால் அதை ஒரு ஹீட்டான இடத்துல வைக்கணும். இல்லைன்னா அந்த மெழுகுக்கு மேலே மண்ணையோ இல்லை ஒட்டக்கூடிய ஏதோ ஒரு பொருளை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உருவாகும். இப்போ அதே போல் இந்த வேதாகமத்தில் நம்ம காணக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு அடிப்படையான சில நியதிகளை இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மேன்மை பாராட்ட வேண்டும். எதை பற்றி மேன்மை பாராட்டணும்? கிருபை, நியாயம், நீதியை பற்றி மேன்மை பாராட்ட வேண்டும். அதை உணர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுக்கப்படுகிறது. இந்த சிந்தனையோடு கூட இந்த வாரத்தினுடைய பாடங்களை நம்ம படிக்கலாம். அநேக உதாரணங்களோடு கூட மிகவும் அருமையான முறையில் முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். இந்த காலாண்டு முழுவதுமாகவே நாம் தீர்க்க தரிசன வசனங்களை ஆராயணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆராயணும் அப்படின்னாலே வாசிக்கணும். அப்போ நம்ம சாதாரணமாக வாசிக்கிறதுக்கும் சிந்தித்து வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பாஸ்டர்? இப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வாசிக்கிறவன் சிந்திக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு போகிற போக்கில் வாசித்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் போட்டிக்காக வாசிப்பாங்க. சமீபத்தில் ஒரு குறுந்தகவல் ஒன்றை வாசித்தேன். ஒரு ஊழியக்காரர் அவருடைய திருச்சபையில் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ப்ரொமோட் பண்ணுறார். நல்ல விஷயம், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ப்ரொமோட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மாதத்தில் வேதத்தை வாசித்து முடித்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வாசித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பின்னால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா, வேதாகமத்தினுடைய அப்ளிகேஷனை மொபைல் எடுத்துக்கங்க. அதில் ஆடியோ பைபிளை வாசிக்கிறதுக்கு ஆடியோ பைபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ பைபிளில் 1x சொல்லி ஒரு வேகம் இருக்கும். 1xன்னு சொன்னால் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வாசிக்கிற வேகம். 1xல் வைக்காமல் 1.5 இல்லை 2xல் வைங்க. அது என்ன செய்யும்னா, ஒரு நிமிஷத்தில் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியை அரை நிமிஷத்துலேயோ இல்லை 3/4 நிமிஷத்துலேயோ வாசிக்கும். அந்த வாசிக்கிறதை எடுத்து ஹெட்ஃபோனில் உங்கள் காதில் மாட்டிக்கங்க. நீங்கள் அதே என்ன ஆடியோ பைபிளில் என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதவே உங்கள் வேதாகமத்திலே ஓப்பன் பண்ணிங்க. அது வாசிக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் வாசிங்க. இப்படி வாசிச்சிங்கன்னா 3 மாதத்தில் வேதத்தை வாசித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆலயத்தில் அதை ப்ரொமோட் பண்ணுறாரு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு கர்வத்தோடு ஒரு பெருமையோடு கூட சொன்னார். எனக்கு இந்த செய்தியை பார்த்தபோது கொஞ்சம் மனசுக்கு கடினமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் நானெல்லாம் ஒரு ஸ்லோ ரன்னர், மெதுவாக வாசிக்கக்கூடியவன். மெதுவாக வாசிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேகமாய் வாசிப்பது ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்ட இதை நான் முடிச்சிட்டேன் என்று இருக்கிறதா இருக்கும். ஆனால் வேதத்தாண்டவர் அப்படி சொல்லலை. அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்கணும்னா வேகமாக சாப்பிடக்கூடாது. நிறுத்தி நிதானமாய் அதனுடைய ருசி உணர அதை வாசிக்க வேண்டும். இப்போ வேதத்தை நிறுத்தி நிதானமாய் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகான ஒரு வாசகம், ஒரு வார்த்தை. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது, கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜிப்பார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ கர்த்தர் என்பது பொதுவாக இருக்குது, சியோனிலிருந்து என்பது பொதுவாக இருக்குது. ஒரு இடத்துல ஆசீர்வதிப்பார் என்று இருக்குது, இன்னொரு இடத்துல கர்ஜிப்பார் என்று இருக்கிறது. சரி, இதை வாசிக்கும்போது ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் ஏன் இங்கே கர்ஜிக்கிறார் என்று சொல்லி முன்னால் பின்னால் ஜெபத்தோடு நல்ல மனநிலையோடு நீங்கள் தேடி வாசித்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய காரியம் எனக்கு புரியும். இங்கே அழகாக ஆசிரியர் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அந்தி கிறிஸ்து என்பது ஒரு உருவமே தவிர வேறில்லை என்று ஆசிரியர் கூறுவார். இன்னொருவர் அஞ்ஞான ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் இருந்த ஒருவர் அல்லது ஒன்றை குறிப்பிடுவதாக சொல்வார். வேதாகமும் ஒரு பழைய வயலின் போல இருக்கிறது. ஒருவர் தான் விரும்புகிறதை மெட்டை அதில் இசைக்கலாம் என்று பிரசங்கியார் சொல்வதுண்டு. வேதாகமத்தில்
நிறைய விளக்கங்களை நிறைய விதமாக சொல்லலாம் என்று சொல்லி நிறைய அப்படி சொல்லுகிறாங்க. ஆனால் கடைசி இந்த 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 பகுதியினுடைய கடைசி வார்த்தை சொல்கிறது, அதனால் பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின் கீழ் சரியான கருவிகளும் சரியான மனநிலையும் இல்லாமல் வேதாகமத்தை வாசிப்பது பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை ரசித்து அதை ருசித்து ஏன் இதை சொல்லுது, எதற்காக இதை சொல்லுகிறார், இதனுடைய முன்னிலை என்ன, இதனுடைய பின்னிலை என்ன என்று உண்மையாய் சிந்தித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போ தான் ஆவியானவர் இடைப்படுவதையும் வேதாகமம் என்ன சொல்ல வருகிறது என்பதையும் நமக்கு நன்றாய் புரிய முடியும். இப்போ வேதத்தை எப்படி வாசிக்கணும்? முதல் நியதி, ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக என்னோடு கூட பேச போகிறார் என்று சொன்னார். நான் நிதானித்து சிந்தித்து ஆவியானுடைய துணையோடு வாசிக்க வேண்டும். இது முதல் நியதி. மிகவும் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இங்கே நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அவருடைய வழிகளையும் அவருடைய நினைவுகளையும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது பாஸ்டர்? சரி, இப்போ தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கிறது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நம்ம ஞானத்தை ஒருவேளை மனிதனுக்கு தான் ஞானம் அதிகம், மனிதன் தான் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான், மனிதனால் எல்லாம் முடியுது என்று சொல்லி நம்ம நினைத்து மனிதனை குறித்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக நாம் பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த மனித மூளைக்கெல்லாம் எட்டாத எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவருடைய அறிவை நம்மளால் எட்ட முடியாது. இந்த ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அளவீனத்தை சொல்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரா, ஓ நினைவு என் நினைவு இல்லைப்பா, என் நினைவும் ஓ நினைவும் சில நேரம் ஒத்து போகாது. சரி, எவ்வளோ தூரம் ஒத்து போகாது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய அறிவெல்லாம் தரையளவு இருந்தால் அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கா, வானம் அளவுக்கு இருக்கிறது தான். அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. சரி, இந்த வித்தியாசம் இருக்கிறது இங்கே ஒரு 4 வசனம் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 39 1-6 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவருடைய அறிவு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சங்கீதம் 147 5 சொன்னால் அவர் அறிவுக்கு அளவே இல்லாதது என்று சொல்கிறார். ரோமர் 11:33 வாசித்தீங்கன்னா அவருடைய அறிவின் ஆழம் அதிகம் என்று சொல்கிறார். 1 யோவான் 3:20 வாசித்தீங்கன்னா சகலமும் அவர் அறிந்தவர் என்று சொல்கிறார். இப்போ அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய புரிந்து கொள்ளுதலுக்கு நாம் நம்மை எட்டி கொண்டு போய் வைத்து விட முடியாது. ஆனால் அவரை புரிந்து கொள்ள அவருடைய துணையோடு கூட நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக அதை அவரால் நமக்கு புரிய வைத்து விட முடியும். ஏனென்று சொன்னால் நம்மை சிருஷ்டித்தவர் அவர், நமக்கு அவரால் புரிய வைத்து விட முடியும். பரலோகத்தின் ஆண்டவரும் கூட பரலோக காட்சிகளை, ரட்சிப்பின் திட்டத்தை, எத்தனையோ காரியத்தை நமக்கு புரிய வைக்க நினைக்கிறார். நாம் அவரிடத்தில் அண்டி பரிசுத்த ஆவியாருடைய துணைக்காய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாய் பரலோகம் நமக்கு தெளிவாய் புரிய வச்சிரும். சரி, இப்போ 2வது நியதி சொல்லுது. முதல் நியதி நம்ம சிந்தித்து படிக்க வேண்டும். 2வது நியதி அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தார், அவர் துணையோடு படிக்க வேண்டும். இது 2வது நியதி. இப்போ 2 நியதிகளை குறித்து பார்த்துட்டோம் பாஸ்டர். இப்போ 3வதாக வேதாகம வார்த்தைகளை புதை பொருளாக நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் பாஸ்டர்? புதை பொருள் தானியேல்
12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். வேதாகமும் இந்த தீர்க்க தரிசனம் என்பதை இன்னும் ஏன் தேடணும், ஏன் ஆராய்ந்து படிக்கணும், ஏன் அவருடைய அறிவை நான் கிராஸ் பண்ணி படிக்கணும்? ஏதோ போகிற போக்கில் நான் படிச்சிடலாமே, அதனால் என்ன இருக்குது என்று சொல்லி நம்ம யோசிக்காதபடிக்கு அதில் புதைப்பொருட்கள் அடங்கி இருக்கிறது. அதில் மறைவாய் அநேக காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு அதை புரிய வைக்கணும். இது இல்லாமல் தானியேலினுடைய தீர்க்க தரிசனங்கள் இல்லை, 1260 வருடங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் இல்லை, அதனுடைய துவக்கங்கள் இல்லை. 1843வது அந்த வருஷத்தில் இந்த வார்த்தைகளை தேடி ஆராய்ந்து இங்கும் அங்கும் ஓடி இந்த அறிவுக்காய் தேடினாங்க. ஆண்டவர் அந்த அறிவை தீர்க்க தரிசன ஆவி மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். புதை பொருட்கள் இருக்கிறது. புதை பொருட்களை தேட இந்த வேதம் சிறு பிராயத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. பிபிஎஸ் பாடலாக சொல்லிக் கொடுப்பாங்க. வேதத்தில் விலைமதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறுமே முத்துக்களை பார், உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் என்று சொல்லுவாங்க. இந்த முத்து மூழ்க வேண்டும், மூச்சு அடக்க வேண்டும். அதை எடுக்க அந்த புதை பொருளை தேடி வாஞ்சையாய் ஆவலாய் நீங்கள் தொடர வேண்டும். ஏன் இதை சொல்லியிருக்கிறார்? ஏன் இந்த இடத்துல இதை மாற்றி பேசுகிறார்? ஒருவேளை தூண்டுகோலாக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சாரா என்றிருந்த பேரை சாராள்னு மாற்றினார், ஆப்ரகாம் என்றிருந்த பேரை ஆப்ரகாம்னு மாற்றினார். இந்த 2 பேரை மாற்றினதுக்கு பின்பாக வேதம் நெடுகிலும் சாரா என்ற பெயர் சாராள் என்று மாற்றப்பட்டதுக்கு பின்பாக சாராள் என்றே அழைக்கப்பட்டாங்க. ஆபிராம் என்று இருந்த பேரை ஆபிரகாமன் மாற்றினதுக்கு பின்பாக வேதாமத்தினுடைய நிறைவு வரைக்கும் ஆபிரகாம் என்றே அழைத்தார். யாக்கோப்போவும் பேர் என்னன்னு கேட்டு இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய்ன்னு சொன்னாரே, அவர் பல இடங்களில் யாக்கோப்புன்ற பேரையும் பயன்படுத்துகிறாரு, இஸ்ரவேல் என்ற பெயரையும் பயன்படுத்துகிறார். ஏன் இந்த பெயரை மாற்றி அழைக்காம அவரே யாக்கோப்படே அழைக்கிறாரே? ஒரு இடத்துல இருக்கிறது, யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவரே சொல்கிறார். அந்த இடத்துல ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், அங்கே இஸ்ரவேலை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன்னு சொல்லியிருக்கிறோம்ல, ஏன் அந்த பழைய பேரையே திரும்ப சொல்கிறாரு? தேடினீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். தேடி ஆராய்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் விளக்கம் தெரியும். ஆபிரகாமை அழைக்கிறாரு, குழந்தையை கொடுக்குறாரு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க தகன பலியாய் பலியிடுன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு கேள்வி வரணும், என் ஆண்டவர் நரபலியை விரும்புகிற தேவன் அல்லவே? நரபலியை நான் அருவருக்கிறேன்னு சொல்கிறாரு. மோளேக்குக்கு தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறதை நான் அருவருக்கிறேன்னு சொல்கிறாரு. அருவருக்கிறேன்னு சொன்னவர் ஏன் ஈசாக்கை கேட்டார்னு நீங்கள் அங்கே தேடி போனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேறு ஒரு விளக்கத்தை தெளிவாய் அந்த இடத்துல காட்டுவார். ஆராய்ந்து நம்ம படிக்கணும். ஏன்னா ஆண்டவர் புதை பொருட்களை அதில் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலோடு கூட நம்ம படிக்க வேண்டும், நம்ம ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஏன்னா மறைவாய் நிறைய புதை பொருட்கள் வேதாகம தீர்க்க தரிசனங்களில் ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மறைவாய் இருக்கிற புதை பொருட்கள் யாவற்றையும் ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்லி மிகவும் அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போ வார்த்தைகளை எப்படி ஆராய்ந்து படிக்கணும் பாஸ்டர்? வார்த்தைகளை ஆராய்தல், வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வார்த்தைகள் தான் அந்த நிலையை நமக்கு புரிய வைக்கும். சமீபத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அந்த வசனம்
பௌத்திரம் என்ற ஒரு வார்த்தை இருந்தது. இதை வாசித்த உடனே எனக்கு ஒரு மனநிலை, இது என்ன பௌத்திரம்? உடனே அதை போய் தேட ஆரம்பித்தேன். ஆங்கில வேதாமத்தை வாசித்தேன். கொஞ்சம் விளக்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப போய் தேடி பார்த்தா அது ஜென்ரேஷனுக்கு ரிலேஷனான ஒரு வார்த்தை என்று சொல்லி கிடைச்சது. அது வம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அவர்களுடைய வம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, அப்போ ஏன் இதை இங்கே பயன்படுத்தியிருக்கார், வம்சம்னு பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் கவனமாக வாசித்து பார்த்தா, வம்சம் இல்லை ஜென்ரேஷன் என்று சொன்னால் அது பல பேரை தொடுமா. அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன் அந்த நிலை வரைக்கும் அது எடுத்து செல்லும். அது ஒருவேளை பல தங்களுடைய பின்னடியார்கள் முன்னடியார்கள் எல்லாத்தையும் சேர்க்கும். ஆனால் பௌத்திரம்னு சொன்னால் தாத்தா மகன் பேரன், இந்த அந்த மூணு ஜென்ரேஷன் மாத்திரம் அது குறிக்குமா. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். உதவி என்ற வார்த்தையை வேதாமத்தில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஒத்தாசை என்ற வார்த்தையை நிறைய இடங்களில் காண முடியும். உதவிக்கும் ஒத்தாசைக்கும் என்ன வித்தியாசம்னா, உதவினா எங்கேருந்து வேணாலும் பண்ணிடலாம், ஒத்தாசைனா கூடியிருந்து தான் பண்ணணும். சுத்தம் என்ற வார்த்தையை பார்க்க முடிகிறது, பரிசுத்தம் என்ற வார்த்தையை பார்க்க முடிகிறது, சுத்தாங்கம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடியுது. இது மூன்றினுடைய அர்த்தமும் சற்றேறக்குறைய ஒன்றாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சுத்தம் என்று சொன்னால் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கலான ஒரு சுத்தம். பரிசுத்தம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியாய் நம்ம பரிசுத்தம் அடைகிறது. சுத்தாங்கம் என்று சொன்னால் பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தம் அடைந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சுத்தத்துக்கு சுத்தாங்கம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எதற்காய் இதை சொல்லுகிறேன்னா, அந்தந்த இடத்துல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை புதிராய் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. வேதாமத்தை ஆராய்வதும் சில வழிகளில் ஒரு பெரிய புதிர் படத்தின் துண்டுகளை சேர்ப்பது போன்றுதான். 2 அல்லது 3 துண்டுகளை சேர்த்ததும் முழு படத்தையும் யூகிப்பது சாத்தியமாகி விடாது. ஒருவேளை அந்த 2 அல்லது 3 துண்டுகளில் ஒரு குதிரையின் படம் இருக்கலாம். ஆனால் குதிரைகளின் படத்தை ஒன்று சேர்ப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அடுத்த சில துண்டுகள் கோழிகளும் பசுக்களும் இருக்கலாம். ஆனால் நூற்றுக்கணக்கான துண்டுகளை சேர்த்த பிறகுதான் ஒரு பெரிய நகரமும் ஒரு பண்ணையும் தூரத்திலே ஒரு மலைத்தொடரும் அடங்கிய நிலப்பரப்பும் நீங்கள் ஒன்று சேர்ப்பது விளங்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் ஆராய்ந்து நம்ம படிக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தினுடைய அடுத்த நிலை என்னென்னா, ஏன் இந்த ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது, ஏன் இந்த தோற்றம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஆராய்ந்து நம்ம படிக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியை வேதம் சொல்லுகிறதே, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது என்று சொல்லியிருக்கதே, அந்த ஜோடி வசனங்களை சேர்த்து அந்த ஜோடி வசனங்களை ஆராய்ந்து படித்தோம் என்று சொன்னால் உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வார்த்தைகளை ஆராய்கிறது குறித்து தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய கடைசி கேள்வியாக, ஞானார்த்தமா நேரடி அர்த்தமா எப்படி புரிஞ்சுக்கிறது பாஸ்டர்? இப்போ தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே அதை ஞானார்த்தமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானார்த்தம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஞானார்த்தத்தின் வழியாகத்தான் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் பிரயாசப்படுகிறார். ஞானார்த்தங்கள் வழியாக நம்மளை புரிய வைக்க பிரயாசப்படுகிறார். நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகம வார்த்தைகளுக்கு வேதாகமே அர்த்தம் சொல்ல அனுமதிக்க வேண்டும். சிம்பிளாக அந்த ஞானார்த்தத்தை நான் பெற்றுக்கிறதற்கு வேதாகமத்திற்கு வேதாகமே பதிலளிக்க நம்ம அனுமதிக்க வேண்டும். உதாரணமாக, கொம்பு என்பது ஒரு அரசியல் வல்லமை அல்லது ஒரு தேசத்தை சுட்டி காட்டுகிறது. பட்டயம் என்பது தேவ வசனத்தை சுட்டி காட்டுகிறது. ஸ்திரீ என்பது சபையை சுட்டி காட்டுகிறது.
இங்கே வேதாகமமே தனக்கு விளக்கம் அளிக்கிறது. இப்போ இதை படிக்கிறதுக்கு வேறு இடத்துலேருந்து நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தன்னையே அது புரிய வைக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ரூத்து புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். ரூத்து புஸ்தகம் அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெத்லகேம்லேருந்து மோவாபுக்கு போகிறாங்க. சரி, பெத்லகேம்லேருந்து மோவாபுக்கு போனாங்களே, இதனுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். மோவாபை பற்றி இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, மோவாப் என்னுடைய பாத பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்பத்தினுடைய வீட்டிலேருந்து பாதம் கழுவுவதற்காக பயன்படுத்துகிற பாத்திரத்தை நோக்கி போகிறாங்களாம். இப்போ அப்போ இங்கே இருக்க இவங்க ஏன் அங்கே தேடி போகிறாங்க? அதுதான் எல்லாம் இழந்த ஒரு நிலைமையில் திரும்பி வர்றாங்க. நான் தனித்தவளானேன், என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு நகோமி சொல்லுகிற அளவிற்கு அவங்க வாழ்க்கை கசப்பாய் மாறி போனதான். இப்போ நம்ம ஞானர்த்தத்தை அதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கக்கூடிய அப்பத்தின் வீடாக தேவ வசனம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்த இங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆண்டவரை விட்டு நான் விலகி பாத பாத்திரம் என்று சொன்னால் அதில் அசிங்கங்களும் அதில் கழுவப்பட்ட அவலட்சணங்களும் இருக்கும். நான் சுத்தமில்லாத ஒரு இடத்திற்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்தை நோக்கி போகிறேன். இது இன்னொரு வசனத்தை சொல்லணும்னா, அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் வரவழைக்க நான் ஆச்சரியமான ஒளியின் இடத்துலேருந்து அந்த காலத்துக்கு போகிறேன். இதை ஞானர்த்தமாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரலோகத்திற்கு என்னை எப்படியெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை தொடர்ந்து நம்ம கவனமாய் படிக்க போகிறோம். ஒருவேளை நான் சொன்ன இந்த காரியங்களில் நிறை குறைகள் இருக்கலாம். நீங்கள் இன்னும் ஆராய்ந்து ஜெபத்தோடு தேடி நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தெளிவான விளக்கங்களை ஆண்டவர் தருவார். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீர் ஞானமுள்ளவர். அநேக காரியங்களை ஞானார்த்தமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதை புரிகிற அளவிற்கு, பரலோகத்தினுடைய ரகசியங்களை புரிகிற அளவிற்கு எங்களுக்கு ஞானம் இல்லைப்பா. அன்றைக்கு தானியேல் ஜெபித்தாரே, அந்த கனவையும் கனவுக்கான விளக்கத்தையும் கொடுங்கன்னு ஜெபித்தாரே, பதில் தந்து ராஜா கண்ட கனவையும் கனவுக்கான விளக்கத்தையும் கொடுக்கும்படியாய் நீங்கள் அன்றைக்கு தானியேலுக்கு கொடுத்த அதே ஞானத்தை இந்த நிகழ்ச்சியை, இந்த பாடங்களை படிக்க போகிற எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் இந்த சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான அனல் மூட்டுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.